நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திரு செல்வராஜ். வணக்கம் சார், இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் எந்த தொகுதிக்கு போனாலுமே மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி பிஜேபி, அதிமுக வேட்பாளர்களையும் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதலாக அதுக்கு முன்னாடி 2024 மக்களவை தேர்தல் ஆரம்பிக்கிற போது இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் கூடுதலாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, 40 தொகுதியிலும் ஜெயிக்கும். இது இந்த கூட்டணி மற்ற கூட்டணிக்கு எதிராக ஒரு சக்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, உண்மையும் கூட. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாளடைவில் நாளாக ஆக கூட்டணிகள் சேர்ந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்பாளர்கள் அறிவிச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தான் நம்ம கண்கூட பார்க்குறோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகு கூட்டணி சேர்ந்த பிறகு அதிமுகவோட பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கு. காரணம் அவங்களோட பிரச்சார யுக்தி மக்கள் அளவில் பேசப்படுவது. அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவரோட பேச்சுக்கள் பிரச்சாரத்துல மக்களிடத்துல மிக அளவில் ஒரு எடுபட ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட பிரச்சார அணுகுமுறை, அப்புறம் இயல்பான வட்டார மொழி, அப்புறம் போட்டோ காட்டி உதாரணம் காட்டி சொல்ற விதங்கள், கடந்த ஆட்சி காலத்துல எடுத்து சொன்ன சாதனைகள், இதெல்லாம் மிக அளவுல பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு கை கொடுத்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில 3 ஆண்டு காலம் ஆட்சி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துமே களத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அதாவது 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை மற்றும் பல்வேறு இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மக்களிடத்துல மிக அளவுல பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள் எல்லாம், இப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா சென்னையை சுற்றி மழை வெள்ளம் போகுது, நீங்கெல்லாம் எங்க வந்தீங்க, எங்க வந்தீங்க, நீங்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்ற குறிப்பா வேட்பாளரை திமுக வேட்பாளரை நோக்கி பேசுறாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனா வட சென்னையில் இருக்கிற திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவரும் தயாநிதி மாறன் அவர்களும் தமிழிச்சி தங்கபாண்டியன் இவங்களெல்லாம் போற இடமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள் எல்லாம் புறக்கணிச்சு வெளியே போங்கன்னு சொல்றத விசுவல்ஸ் எல்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம். அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல அதாவது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு 7 உட்பிரிவுகளை சேர்த்து ஒரு பட்டியல், அதாவது என்ன சொன்னாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள்னு ஒரே பேரை அழைச்சாங்க. இது பாராளுமன்றத்துல மசோதா தாக்கல் செஞ்சு அறிவிக்கிற போது இங்கிருந்து 38 திமுக எம்பிக்கும் யாருமே கலந்துக்கல. இன்னொரு எம்பி இருந்தார் அதிமுகவில், ரவீந்திரநாத் அவரு இருந்தாரு, அவரும் இதுல கலந்துக்கல. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகளை தென் மாவட்டங்கள்ல ராம்நாடு, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க. திமுக எங்களை புறக்கணிச்சுது, இந்த பட்டியல் அதாவது பெயருக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, அதனால நாங்க திமுகவை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி குறிப்பா கனிமொழி போட்டு தூத்துக்குடியில கூட அவருக்கு எதிராக கோஷமெல்லாம் போட்டிருக்காங்கிற தகவல் வருது. ஸோ எல்லா இடத்துலையுமே திமுகவுக்கு எதிராக ஒரு வேட்பாளருக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சார பிரபகாண்டம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல சார், அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி களத்துல இந்த தகவல்கள் எல்லாம் வருது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்க, ஆனா தகுதியுடைய பெண்களுக்குன்னு மாத்திட்டாங்க. இதனால பெண்கள் ரொம்ப பேர் அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேல அப்படின்ற ஒரு பேச்சு போகும். கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 1,60,00,000 பேருக்கு கொடுக்கறதாக விண்ணப்பங்கள் கொடுத்திருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 1,00,00,000 20 லட்சமோ 10 லட்சமோ அந்த அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதி 40 லட்சம் பேருக்கு இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது இருக்கு. அதனால அந்த 40 லட்சம் பேரை கண்டறிஞ்சு நாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா பெண்கள் மத்தியில அந்த 40 லட்சம் பெண்கள் மத்தியில பரபரப்பா ஒரு மனு கொடுத்துமே எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அனைத்து பெண்களுக்குமே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா இது தரல
அப்படின்னு சொல்லி மற்ற பெண்கள் மத்தியிலும் இது வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது. ஸோ வந்து இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு சொல்லி தெரியல. ஏன்னா இவரு உதயநிதி ஸ்டாலின் போனப்போ அவருக்கு எதிராக நேர் எதிராக கேட்டாங்க, ஏன் எனக்கெல்லாம் நான் வந்து விண்ணப்பிச்ச எனக்கு கொடுக்கல அப்படின்னாங்க. அது 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டறிஞ்சு கண்டிப்பா கொடுப்போம், தகுதியானவங்க தான் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. மேலும் வந்து இருக்கிறவங்களுக்கும் ஆனா எல்லாத்துக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழி தரல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. முதல்வரையே கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்கள் வந்து முதல்வரையே வந்து எனக்கு உரிமை தொகை வரல, என் கணவர் வந்து கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறாரு, ஆனா இப்போ அவர் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு உரிமை தொகை வரல, நான் எப்படி உழைக்கிறது அப்படின்னு முதல்வரையே கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா, அது சேலம் மார்க்கெட்ல வந்து பிரச்சாரத்துல மேற்கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி அவர்கிட்ட நேரடியாவே கேட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து முகம் சொல்லிச்சுட்டு அவர் வந்து முதல்ல நீ கேள்வி கேட்கறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஐயா முதல்வர் ஐயா வந்து அந்த அம்மா கிட்ட கோபமா சொன்னாரு. பின்னாடி இருந்த அமைச்சர் முத்துசாமி அந்த பெண்ணை வந்து சமாதானப்படுத்தினாங்க. அது வந்து அந்த மாதிரி பெண்களால நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பிரச்சனை வந்து ஒண்ணுதான், ஆனா விதங்கள் தான் வேற மாதிரி இருக்குது பெண்களுக்கு அப்படிங்கறதுதான் அவர் உதாரணமா பார்க்கப்படுது. அந்த பெண்மணிக்கு தன்னோட கணவன் அரசாங்க வேலையில் இருக்காரு, ஆனா வயிறும் வாயும் வேறதானே அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த அம்மா தன்னோட குறைகளை எடுத்துரைக்கிறாங்க முதல்வர்கிட்ட. ஆனா முதல்வர் வந்து ஒரு பெண்கள் அதாவது மக்களை நேரடியா சந்திச்சு தைரியமா பேசுறாரு அப்படிங்கிறது வந்து உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம். எந்த முதல்வருடைய எல்லாம் போக முடியாது, போய் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா வந்து நேரடியா போய் நான் என்ன குறை வச்சுக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கேட்கறது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனா திமுகவுக்கு சில குறைகள் இருக்கதான் செய்யுது. அது எந்த அளவுக்கு போக போக தெரியும். ஏன்னா இப்போ அதிமுக ஒரு சீட்டும் கூட ஜெயிக்காது அப்படிங்கிற நிலைமை தான் அரசியல் ஆழ்வர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி எல்லாம் கணிச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 சீட்டு அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை கொடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை, கனிமொழி ராஜ்குமார், சி.கே. ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் போட்டி வருவாங்க இல்லையா. ஸ்ரீராமன் ஆதரிக்கிற ஒரு கட்சியை சிங்க ராமச்சந்திரன் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சிகளை ஒரு கோஷம் போட்டிருக்கிறது நம்ம பார்க்கத்தான் முடியுது. அது போக செல்லும் இடமெல்லாம் வேட்பாளருக்கு திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. இங்க வந்து அண்ணாமலை 3ஆம் இடத்துல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கள நிலவரம் எடுத்து சொல்லுது. ஸோ வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இது எதுவுமே இல்லை. நீ போக போக இன்னொரு 10 நாள் இருக்கு. இதுலயும் வந்து கழுது செஞ்சு கட்டணும் கதை தான் இவங்களுக்கு வந்து. அதாவது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு வந்து அதாவது ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இப்பவே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. இப்ப வந்து அதிமுக திமுகவை கம்பேர் பண்ணும்போது திமுகவோட தேர்தல் பிரச்சாரம் வந்து வீரியமா இல்ல. அதிமுக அளவுக்கு வந்து களத்துல வந்து அவங்க ஃபாஸ்டா செயல்படல, நிர்வாகிகளே வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் எல்லாம் நிலவுது. இது எந்த அளவுக்கு உண்மை? சரியான கருத்து தான். அப்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிர்வாகிகள் வாக்குச்சாவடிகளை வந்து பூத் ஏஜென்ட் போட்டிருப்பாங்க. அப்புறம் வாக்கு சேகரிகளுக்கு பிஃபார்ம் சொல்லிட்டு அந்த ஒரு குழு இருக்கு. கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதாவது வைட்டமின் பா அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் நேரத்துல எல்லாம் பணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் போய் சேர்ந்திருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றம் மாதிரி இந்த தேர்தல் இல்லை. உண்மையாவே இது வந்து பண புழக்கம் வந்து மிக மிக குறைவா தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லா தரப்புமே சொல்றாங்க. அது போக தேர்தல் ஆணையமும் தன்னோட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து காவல்துறையும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுனால எங்கேயுமே பணம் புழக்கங்கள் இல்லை. ஆனா போய் சென்றடைஞ்சுதா, வேட்பாளர் செலவு செய்யறாரா, கட்சி கட்சி செலவு செய்யறாங்களா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அபத்தமா தான் இருக்கு. எந்த கட்சியுமே பெருசா ஒன்றும் இது பண்ணல அப்படிங்கிறத இன்றைய நேரத்துக்கு கள நிலவரம் அதைத்தான் சொல்லுது. ஆனா நிர்வாகிகள் திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நிர்வாகிகளுக்கு இன்னும் பணம் வரல, வேலை செய்யல, சோர்ந்து போயிருக்கிறாங்க உடன்பிறப்புகள். ஒரு காலத்துல ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு குழி தோண்டி கொடி நட்டு பேனர் எடுத்து வச்சு அந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாம் காட்டி எல்லாத்தையும் வீடு வீடா போய் சேருவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. காசு கையில வந்தா தான் போவோம் அப்படிம்பாங்க. இப்ப வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால ஏற்கனவே நிர்வாகிகளை மட்டும்தான் காசு போயிட்டு இருக்கு, தொண்டர்களுக்கு எல்லாம் காசு போகல அப்படிங்கிற குறைகள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து திமுக ரொம்ப அடி வாங்கியிருக்கு. தொண்டர்களுக்கு எல்லாம் காசு போகல, பணம் வரல அப்படின்ட்டு ஒரு சோர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து திமுகவுக்கு ஒரு செட்பேக் தான் சொல்லணும். நீ எந்த அளவுக்கு போக போக தான் தெரியும் அவங்க இதான்ட்டு. ஆனா அதே சமயத்துல அந்த சைடு பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாம் அந்த தொண்டர்கள் நிர்வாகிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்தாலும் சரி வரட்டையும் சரி
நம்ம வந்து கட்சி வேலை செய்வோம் அப்படிங்கிற இது இருக்காங்க. அவங்களோட இலக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கண்கூட தெரியுது. அதையே நினைச்சே உழைக்கிறாங்க. அந்த உழைப்புல வந்து இது ஒரு முதற்படி வெற்றியாகும் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து கூட்டத்துக்கு வர்ற தொண்டர்களை அதிமுக ஒரு தன்னம்பிக்கையோட வர்றதை நம்ம ஒரு எழுச்சியோட வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து எங்களுக்கு போட்டி இல்லை, சீமான் அவர்களை வந்து யாருமே கண்டுக்கல, அதனால யாராச்சும் இழுத்து பிடிச்சி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது அண்ணாமலை சீமான் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரும் பேசுறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஐபிஎஸ், நான் வந்து புலி, நான் வந்து விடுதலை புலிகள் பயிற்சி இருக்கிறேன், நீ வந்து ஐபிஎஸ் இந்திய போலீஸ் துறையில பயிற்சி பெற்ற, நீ வா பார்க்கலாம் நீயா நானா அப்படின்ட்டு எல்லாம் சவால் விட்டு பேசிட்டு இருக்கிறது வந்து அவருக்கு அவர் தான், நீ நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை தன்னை பத்தி யாருமே கட்சியை சீண்டல, தன்னை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அண்ணாமலைக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குறிப்பிட்டு அண்ணாமலையை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது, அவரோட அவரோட செயல்பாடுகளை குறித்து விமர்சிக்கிறதும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அந்த கட்சியே பேசுறது கிடையாது, மோடி மட்டும்தான் பேசுறாரு. பழனிசாமி அதைத்தான் பேசுறாரு, மோடி மட்டும்தான் பேசுறாரு. அண்ணாமலை ஒரு பொருட்டாவே நினைக்கல. சோ இந்த ரெண்டு கட்சி பெரிய கட்சிகளும் ஒரு 30% வாக்குகள் வச்சிருக்கிற அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் வந்து அண்ணாமலையை தொடவே இல்லை. ஆனா வந்து தன்னை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குதான் செய்யுது. இதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு பார்த்தா ஒரே ஆளு சீமான் தான். சரி, சீமான் வச்சுதான் பேசணும் அப்படிங்கிறது, இவர் அவரை செய்யறதும் அவரை இவரை செய்யறதும் ரெண்டு பேரும் மூணாவது விட நாலாவது இடத்துக்கு போட்டியில் இருக்கிறதுனால இவங்க வந்து அவரை செய்யறது இவரு அவரை செய்யறதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி செஞ்சு இது வந்து பெரிய ஒரு இதெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஆனா வந்து இவங்களுக்கு வேணா இது பண்ணிக்கலாம், அதாவது என்ன மக்கள் மத்தியில வந்து சும்மா பெருசா ஏற்படுத்திக்கலாம். வந்து இது வந்து ஓட்டுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமான. இப்போ வைகோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் எப்படி தமிழகத்தை கண்டுக்கலையோ அதே மாதிரி பிஜேபியும் இப்ப செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஏற்கனவே இந்தியா கூட்டணியில தலைவர்கள் யாரு வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில வைகோ அவர்களோட கருத்து வந்து ஏதோ சலசலப்பை ஏற்படுத்துமா? அதாவது வைகோ இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதுக்கு முன்னாடி நான் இந்தியா கூட்டணி பத்தி சொல்லிடலாம். இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் வந்து நேரத்துக்கு நேரம் இந்த மீட்டர் வட்டிங்கிற மாதிரி அவங்களுக்கு வாக்கு வந்து அதிகமா கூட்டிட்டு தான் இருந்துச்சு, தொகுதியும் அதிகமா கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பாஜகவோட செயல்பாடுகள், அதை ஒவ்வொரு செயல்களை எதிர்த்து செய்யற காங்கிரஸ் எதிர்த்து செய்யற போது இது வந்து பிளஸ் பாயிண்டா காங்கிரஸ்க்கு அமைஞ்சிருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்க கட்சியில் இருக்கிற வங்கி கணக்கை முடக்குனாங்க, அதுக்கு அபராதம் போட்டாங்க. இப்படி பல எதிர்ப்பு அவர்களை சேர்த்து செடிக்கிற போது அது வந்து அனுதாபமா மாறுது காங்கிரஸ்க்கு. நேற்று வயநாடுல வந்து அவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி, சரியான கூட்டம் அவருக்கு அங்க வயநாட்டுல. அதுபோக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க டெல்லி ஹரியானா அதை ஒட்டி பஞ்சாப் அந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வலுவா இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் இப்ப வந்து 10% அடிப்பாங்க. பாஜக வந்து கிட்டத்தட்ட அங்க எத்தனை தொகுதி இருக்குதோ அத்தனை தொகுதி அடிப்பாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு 42 தொகுதி மகாராஷ்டிரா, 28 தொகுதி குஜராத் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு 70 84 தொகுதி உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 70% கம்மியாயிட்டு வருது. ஒரு 30% வந்து அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி முன்னாடி வந்துட்டு இருக்கு. இப்போ சென்ற தடவை வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட்டணி வந்து பாஜக போட்டிருந்தாங்க, இப்போ அது ரெண்டா கலந்துருச்சு. இப்போ வந்து அவங்க இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க உதாரணத்துக்குள்ள போனாங்க. இப்போ வந்து அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு வந்து மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி அடிக்குது சென்ற தேர்தல் காட்டில் இந்த டைம். அப்புறம் அதே பாருங்க குஜராத் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் இவங்கள கூட்டணி போடுவது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அங்க சென்ற 2019 ஜெயிச்ச மாதிரி இந்த தடவை ஜெயிக்க முடியாது, அப்படியே எடுக்க முடியாது. அங்கேயும் ஒரு 6-7 சீட்டு வந்து இந்தியா கூட்டணி அடிக்குது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல முலாயம் சிங் யாதவ் சன் அகிலேஷ் யாதவ் இப்போ தனியா கூட்டணி இவங்க காங்கிரஸோட போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி அகிலேஷ் யாதவ் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 சீட்டு அவங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இப்போ 60 சீட்டு அப்படிங்கிற மாதிரி
84 சீட்டுக்கும் 60 சீட்டுக்கும் வித்தியாசம் 24 சீட்டு போகுது இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து அவங்களுக்கு குறைச்சிட்டு வருது. ஸோ வந்து இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வளவடைஞ்சுட்டே வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ற வாரம் வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 100 சீட்டு அதிகம் பிடிச்சு 200 சீட்டை கிராஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க இந்தியா கூட்டணி. இந்த இனி நாட்கள் போக போக வந்து அது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேல இப்போ இருக்கிற சூழ்நிலையில முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி வாங்கும் அப்படிங்கிறத கள நிலவரம். அப்போ இங்க வரலாம். இப்போ வைகோ வந்து ஏற்கனவே இந்த திமுக கூட்டணி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத தெரியாம இருக்கு. இப்ப தன்னோட முதல்வர் வந்து திருச்சி தொகுதியில் நின்று இருக்காரு. அவரு உணர்ச்சி வச்சு பேசினாரு. ஏற்கனவே திமுக வந்து சீண்டல் பிண்டல் கேலி பண்றதுல வந்து அந்த கட்சிக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. அதாவது ஒருத்தர் வந்து பிடிக்கலைன்னா நேரடியா வந்து பண்ணாம மறைமுகமா தாக்குவாங்க. ஆனா இப்ப எல்லாம் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப நேராக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரு வந்து அவரோட வைகோவோட பையனை சீண்டதுனாலதான் துறை வைகோவை அவரு பொது அதாவது என்ன சொல்றது, அரங்குல வந்து அவர் வந்து அள வச்சு பார்த்தாங்க. இப்ப வந்து அதனோட காயம் வந்து ஆறவில்லை, இன்னும் போயிட்டுதான் இருக்கு. இப்ப அவரு கூட சரியா பேசுறது இல்லை. இப்ப வந்து மகேஷ் பொய்யாமொழி தான் அதிகம் கூட போயிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. இத காரணம் காட்டி தானும் இருக்கிறேன் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகோ வந்து ஒரு மறைமுக தாக்குறதுக்காக இது பேசுறாரு. சும்மா பேசுறதுக்காக பேசலாம் ஒழிய இது வந்து பெருசா ஒண்ணும் இல்லை. வைகோவெல்லாம் என்ன சொல்றது, முடிஞ்சிருச்சார். அவரோட அரசியல் வாழ்க்கையும் சரி மற்ற இது வாழ்க்கையும் சரி அவர் வந்து பெருசா பேசப்படுறது இல்லை. ஏற்கனவே திமுக அவர் மாதிரி ஒரு கசப்பான ஒரு அனுபவம் அது. அவரை மாதிரி திட்டினதை யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு பேசிக்கிறாரு. முதல் வீழ்த்த வேண்டிய கட்சி திமுக தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அவரு. ஸோ ஒரு வாழ்நாள்லயே வந்து தன்னோட வாழ்நாள்லயே வந்து அந்த கட்சி கூட அடிமையாகி அடக்கமாகி மண்டிட்டு இன்னைக்கு வந்து தன்னோட மகனையும் இப்படி போடுறதா அவருக்கு வந்து ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. அரசியல் என்ன சொல்றது, ஐசியூல் இருக்காரு அவரு. பிஜேபி தலைவர்கள் எல்லாமே மேலிடத்துல இருந்து இங்க வர்றாங்க. இங்க வந்து தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிட்டே இருக்கு. அவர்கள் இங்க வர்றது வந்து எந்த மாதிரி தாக்கத்தை இங்க ஏற்படுத்தும்? அதாவது தமிழ்நாட்டை நோக்கி அமித்ஷா, பிரதமர் மோடி அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் வர்றதாக தேதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தேர்தல்கள் வந்து குளறுபடியா இருக்கு. மறுபடியும் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சூழ்நிலை இல்லை. ஏன்னா வந்து வடநாட்டிலேயே வந்து பயங்கர பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு வர ரிப்போர்ட் பிரகாரம் வந்து இந்த சீட்டெல்லாம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, ஏன்னா நம்ம இருக்கிறதாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பிஜேபி போயிட்டு இருக்கு. அதனால வந்து இவங்க எத்தனை நாள் இங்க டேட் கொடுத்தாலும் சரி இவங்களுக்கு வந்து அங்க வீண் தான் அப்படிங்கறது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஏதோ பேருக்காக ஒரு நாள் 2 நாள் வருவாங்க, ஆனா அதிக நாள் வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. காரணம் வந்து வடநாட்டுல வந்து வட இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இங்க வந்தா கூட ஒரு நாள் பாதி நாள் அப்படிங்கிற ஒரு ரீதியா இருந்துட்டு ஒரு பேருக்காக வந்துட்டு போவாங்க இல்லையா. இங்க வந்து அப்படியே வந்தாலும் கூட பெரிய இம்பாக்ட் ஒன்றும் ஏற்படுத்தாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி நிக்கிற எல்லா இடத்துலயும் வந்து இப்ப பூத்துக்கு ஆள் இல்லை, பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லை, பூத் ஸ்லிப்பருக்கு எழுதுறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு கள நிலவரம் போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து வேட்பாளர்களை உணர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்றது, தென்காசி தொகுதியில வந்து ஜான் பாண்டியன் நிக்கிறாருன்னா அங்க வந்து அவரு ஆரம்பத்துல பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறாரு, அவர் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சூழ்நிலை பாத்தீங்கன்னா இப்ப திமுக முன்னாடி போகுது அப்படிங்கிறத கள நிலவரமா சொல்லுது. அங்க ஒரு டாக்டர் நடத்திக்கிறாங்க, ஒரு பெண்மணி, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது கொஞ்சம் போக போக தெரிஞ்சிரு. அதே சமயத்துல பக்கத்து தொகுதியான நெல்லை தொகுதியில வந்து அங்க கிட்டத்தட்ட அங்க திமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆனா வந்து இந்த தடவை காங்கிரஸ்க்கு பிடிச்சு வாங்கிட்டாங்க. காரணம் வந்து தேனி தொகுதியில வந்து தங்கத்தமிழ் செல்வன் எடுத்ததுனால அந்த தொகுதியை இதுக்கும் இவங்க காங்கிரஸ் தொகுதியை திமுகவுக்கும் மாத்திக்கிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியில தாமரை வந்து பாஜக ஜெயிக்கிற தொகுதியில அது ஒரு தொகுதி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற தொகுதி. ஆனா அது இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த சட்டமன்ற தேர்தல் நின்று ஜெயிக்கிற போது அவர் தன்னோட வெற்றி சான்றிதழை காட்டுற போது ஒரு வார்த்தை சொன்னார் நயினார் நாகேந்திரன், நான் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு காரணம் வந்து தேவேந்திர வேளாளர்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டாங்க
அதுக்கு வந்து பிராய்ச்சித்தமா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவங்க வந்து அவரே நிற்கிறாரு. இப்போ சில நாட்கள் முன்னாடி கூட இப்போ டிடிவி தினகரன் வந்து அங்க தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். ஸோ வந்து அந்த சூழ்நிலையில வந்து தேனி, அதாவது திருநெல்வேலி தொகுதி வந்து இப்போதைக்கு பாஜக ஒரு நம்பர் தொகுதியா இருக்கு. அதே மாதிரி தேனி தொகுதியில இருந்து டிடிவி தினகரன் நிற்கிறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தமிழ் செல்வன் போட்டியா நிற்கிறாரு. இப்போ 2 பேர்த்துக்கும் தான் கடும் போட்டியா இருந்துட்டு இருக்கு. அங்க அதிமுக வந்து அந்த அளவுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. அப்போ வந்து இப்போ டிடிவி தினகரனுக்கும் தங்கத்தமிழ் செல்வனுக்கும் தான் போட்டி. இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இப்போதைக்கு கள நிலவரம் போகுது. அதிமுக அங்க டேக் ஓவர் பண்ணல. ஸோ வந்து அங்க டிடிவி தினகரன் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட குக்கர் சின்னம் போயிட்டு இருக்கிறதுங்கிறத யதார்த்தமான உண்மை. எங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.